கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். இந்த நாள் தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிப்போம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. தன் ஆடுக மேல நம்ம கவனமாய் இருக்கணுமா? மந்தையை சிதறடிக்கிறவன் வருகிறான், உன் அரணை காத்துக்கொள். விசுவாசிகளை சிதறடிக்க முடியாய் சாத்தான் கொஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிறான். நீங்க ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாது, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடாது, சத்தியத்திற்கு சாட்சியாய் சபைகள் எழும்பக்கூடாது. விசுவாசிகளை ஒருமனக்கேடை உண்டாக்கி அவர்கள் சத்தியத்தை அறிந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி சத்தியத்திற்கு சாட்சியுள்ள சபைகளுக்கு போகக்கூடாதபடிக்கு வஞ்சகமான உபதேசங்களை கொண்டு வருகிற போதகர்கள் நீக்க எழும்பிட்டாங்க. வஞ்சகமான போதகர்கள் எழும்பாயிடுச்சு. தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் எழும்பிட்டாங்க. அவர்கள் இடத்திலிருந்து நம் ஆடுகளை, நம் விசுவாசிகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் விசுவாசிகள் மீது கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். வாரத்திற்கு ஒரு முறை வீடுகள் தோறும் கடந்து போய் அவர்களை விசாரித்து, விசுவாசி குடும்பங்களை, அந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒன்று கூட்டி ஜபக்குழுக்களை நடத்தி அவர்களை சத்தியத்திலே நடத்த வேண்டும். அவருடைய கஷ்ட நஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்களை குறித்து கேட்டு அவர்களுக்காக தேவ சமூகத்திலே திறப்பில் நின்று நாம் ஜபம் செய்ய வேண்டும். அவர்களை பரிசுத்தம் உள்ள ஜீவியத்திலே நடத்த வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறார்களா என்பதை குறித்து நாம் கண்காணிக்க வேண்டும். சத்தியமுள்ள வார்த்தைகளை மாத்திரம் போதிக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க அவர்களுக்கு பழகிவிக்க வேண்டும். கஷ்டம் வரும்போது, அவர்களுக்கு உபத்திரம் வரும்போது, அவர்களுக்கு சஞ்சலங்கள் வரும்போது தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாய் இருக்கும்படி தேவனுடைய திருவசனங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். கடைசி நாட்களிலே வஞ்சக உபதேசக்காரர்கள் வருவாங்க. அவர்களுக்கு வாழ்த்துதலும் சொல்லாதீங்க, அவர்களை கூடாரத்துக்குள்ள என்ன பண்ணாதீங்க, சேர்க்காதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நாம் உபதேசத்தை போதிக்க வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் அவர்களை கண்காணித்து தேவ திருவசனத்திலே அவர்களை நடத்த வேண்டும். தன் ஆடுகள் மீது எப்பொழுதும், தன் விசுவாசிகள் மீது எப்பொழுதும் நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசிகளை சத்திய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம வழி நடத்துவோம். வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாக அவர்களுக்கு போதித்து, இந்த ஆடுகள் நித்திய பரலோக ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நமக்கு பிரதானமான மேய்ப்பன் உண்டு. அவர் கரங்களிலே இந்த ஆடுகளை போய் சேர்க்கும் வரைக்கும் பரிசுத்தத்திலே இந்த ஆடுகளை நாம் நடத்தி நித்திய பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சிங்காசனத்திற்கு முன்பாக இந்த ஆடுகளை நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் செய்து தன் ஆடுகள் மீது எப்பொழுதும் கரிசனை உள்ளவர்களாக இருந்து மந்தை சிதறி போகாதபடிக்கு துரு உபதேசங்களுக்கும் கள்ள போதகருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மந்தைகள் சபை விட்டு கடந்து போகாதபடிக்கு அரணான கோட்டைக்குள் அவர்களை காத்து கரம் பிடித்து நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவோமானால், என் பிதாவுடைய சித்தத்தை செய்த ஊழியக்காரனே என் மகிமைக்குள் வா என்று என் தேவனாகிய கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் காணப்படுவார். நாம் அந்த ஆடுகள் மீது கரிசனை உள்ளவர்களாய் இருப்போம், மந்தையை காப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு இவர்களை கொண்டு போவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, தன் ஆடுகளின் நிலைமையை அறிந்திருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் கரிசனை உள்ளவர்களாய் விசாரித்து நித்திய பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க எங்களை தகுதி உள்ள பாத்திரவான்களை எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் சமாதானத்தினாலும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.